தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டியில் அதிமுக வடக்கு மாவட்டம் மற்றும் ஐடி பிரிவு சார்பில் வாக்குச்சாவடி முகவர் பயிற்சி கூட்டம் நடைபெற்றது. முன்னாள் அமைச்சரும் கோவில்பட்டி எம்எல்ஏவுமான கடம்பூர் ராஜு பங்கேற்று அதிமுக ஆட்சியின் சாதனை மற்றும் திமுக ஆட்சியின் அவலம் குறித்து எடுத்துரைத்தார். கோவில்பட்டி மேற்கு ஒன்றிய செயலாளர் அழகர்சாமி, நகர செயலாளர் விஜயபாண்டியன் தலைமையில் நடைபெற்ற கூட்டத்தில் நெல்லை மண்டல ஐடி பிரிவு துணை செயலாளர் கருப்புசாமி உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். கோவை மாவட்டம் சிங்காநல்லூரில் அதிமுக சார்பில் வாக்குச்சாவடி முகவர் பயிற்சி கூட்டம் மற்றும் ஐடி பிரிவு நிர்வாகிகளின் அறிமுக கூட்டம் நடைபெற்றது. கூட்டத்தில் கோவை மாநகர மாவட்ட செயலாளரும் வடக்கு சட்டமன்ற உறுப்பினருமான அம்மன் கே அர்ஜுனன் பங்கேற்று அதிமுகவின் வெற்றியை இலக்காக கொண்டு செயல்பட கழக நிர்வாகிகளுக்கு ஆலோசனை வழங்கினார். சிங்காநல்லூர் சட்டமன்ற உறுப்பினர் KR ஜெயராம் தலைமையில் நடைபெற்ற இக்கூட்டத்தில் கழக நிர்வாகிகள் ஏராளமானோர் பங்கேற்றனர். செங்கல்பட்டு மேற்கு மாவட்டம் பல்லாவரம் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட அஸ்தினாபுரத்தில் அதிமுக சார்பில் பொதுக்கூட்டம் நடைபெற்றது. அதிமுக மாவட்ட செயலாளரும் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினருமான சிட்லப்பாக்கம் ச. ராஜேந்திரன், தலைமை கழக பேச்சாளர் கோபி காளிதாஸ் ஆகியோர் பங்கேற்று அதிமுக ஆட்சியின் சிறப்புகளையும் திமுக ஆட்சியின் அவலங்களையும் மக்களுக்கு எடுத்துரைத்தனர். பகுதி செயலாளர் அருணாச்சலம் தலைமையில் நடைபெற்ற இக்கூட்டத்தின் இறுதியில் பொதுமக்களுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டது. ஈரோடு மாநகர மாவட்ட அதிமுக சார்பில் பேரறிஞர் பெருந்தகை அண்ணாவின் 117வது பிறந்தநாள் விழா பொதுக்கூட்டம் வீரப்பன் சத்திரம் பகுதியில் நடைபெற்றது. கூட்டத்தில் முன்னாள் அமைச்சர் சேமா வேலுச்சாமி, MSM ஆனந்தன், KV ராமலிங்கம் ஆகியோர் பங்கேற்று அதிமுக ஆட்சியில் செயல்படுத்தப்பட்ட வளர்ச்சி திட்டங்கள் மற்றும் தற்போதைய திமுக ஆட்சியின் அவலங்கள் குறித்து மக்களிடம் எடுத்துரைத்தனர். இதில் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் KS தென்னரசு, முன்னாள் மேயர் மல்லிகா பரமசிவம், மாவட்ட அம்மா பேரவை செயலாளர் சதீஷ்குமார், மாவட்ட பொருளாளர் காவேரி செல்வன் உள்ளிட்ட கழகத்தினர் பங்கேற்றனர். ராணிப்பேட்டை மாவட்டம் ஆற்காட்டில் அமைக்கப்பட்டுள்ள வணிக வளாக கடைகளை குழு அமைத்து ஏலமிட வலியுறுத்தி மேற்கு மாவட்ட அதிமுக செயலாளர் SM சுகுமார் தலைமையில் நகராட்சி ஆணையரிடம் மனு அளிக்கப்பட்டது. ஆற்காடு புதிய பேருந்து நிலையம் மற்றும் மாங்காய் மண்டியில் நகராட்சி சார்பில் கட்டப்படும் வணிக வளாக கடைகளை தகுதி வாய்ந்த கடைக்காரர்களுக்கு ஒதுக்கீடு செய்யவும், மற்ற கடைகளை ஆட்சியர் தலைமையில் குழு அமைத்து ஏலமிடவும் வலியுறுத்தி மேற்கு மாவட்ட செயலாளர் SM சுகுமார் தலைமையில் ஆற்காடு நகராட்சி ஆணையரிடம் மனு அளிக்கப்பட்டது. ஆற்காடு நகர செயலாளர் ஜிம் சங்கர், சிறுபான்மையினர் மாவட்ட செயலாளர் KPK அப்துல்லா உள்ளிட்ட கழக நிர்வாகிகள் உடனிருந்தனர்.